Hi. Subscribe Legendary Discovery. Subscribe Legendary Discovery. What do you discover? Legendary Discovery. You go Around the world and food and everything. You find UAE good? Of course, number one. Thank you. Number one. Number one. Of course, India. Of course. India. You are milliardaire. You are milliardaire. No. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே பார்க்குறது வந்துக்கிட்டு ஹுதைராத் ஐலாண்ட். இது ரொம்ப அற்புதமான ஒரு ஐலாண்டும் கூட. இப்போ சன் ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரியாவில் நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆச்சு இந்த ஏரியா பக்கமெல்லாம் வந்து. இன்றைக்கி ஒரு ட்ராகன் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தாக்கா வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் சிட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜை நீங்கள் பார்க்கலாம். இந்த பிரிட்ஜு வந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பிரிட்ஜும் கூட. இங்கே பாருங்கள், அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது ரொம்ப அற்புதம். அபுதாபி சிட்டியை இங்கேருந்து பார்க்க முடியுது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம். சைக்கிளிங் ட்ராக் வந்து பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. இந்த ஏரியா வந்தாலே உங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு மனசு ஒரு அமைதி கிடச்ச மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னாக்கா இது வின்டர் சீசன் கூட. ரொம்ப அற்புதமான ஒரு காலை பொழுது. கடுமையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு. மரங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் மரங்கள். அதில் பார்த்த சில மரங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாகவே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேர்ச்சம்பழ மரம் வைப்பாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக நான் பார்த்துட்ருக்கேன், நம்ம ஊரில் உள்ள பூவரச மரம், அப்புறம் புளியா மரம், இதெல்லாம் வந்து இந்த சைடில் வைக்கிறாங்க. இந்த சைடில் போட் ரேஸ் நடக்குதுன்னாக்கா அதான் மெயினாக வர்றேன். பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. போட் ரேஸ் நடக்குதா, நடந்து முடிஞ்சிருச்சான்னு தெரில. ஏன்னா காலைல 7 மணிக்கு சொல்லியிருந்தாங்க. சில்லுண்டு ஒரு கிளைமேட்டு, அப்படி ஒரு கிளைமேட்டு, சான்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்துக்கிட்டு நீங்கள் பார்க்குறது வந்துக்கிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இது வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸில் வந்துக்கிட்டு மெயினாக நீங்கள் எப்படின்னாக்கா பீச்சு, ப்ளே கிரவுண்ட். இதில் வாட்டர் ஸ்போர்ட்ஸில் என்னன்னு சொன்னாக்கா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் இது வந்துக்கிட்டு எல்லாம் பலூன் ஊதி வச்சு, பெரிய பெரிய ராட்சச பலூன்களை ஊதி வச்சு அதில் போய் விளாட்றது. இது வந்து மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி உள்ளது. இதில் செம்ம சூப்பராக இருக்கும் போய் விளாண்டாக்கா. ஒரு ஆழமான ஒரு ஏரியாவும் கிடையாது. அற்புதமான ஒரு விளையாட்டு இது. ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரீம் இந்த விளாண்டு பார்க்கணும். நம்ம சாதாரண பிள்ளைங்களுக்கு வந்து மால்களில் வந்து வச்சுருப்பாங்க இதை. அதுபோல் இது தான் இந்த இதில் வச்சுருக்கிறது தான். பாருங்க, பீச்செல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆஹா, வேறு லெவலில் இருக்குது. மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவே வேறு லெவல் தான். அலைகளும் நல்லா சூரியன் வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே அலைகள் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்காட், அதுக்குள்ளே ஸ்காட்லாம் ரெடியாக இருக்காங்க. யாராச்சும் தண்ணியில் உள்ளுக்குள்ளே அந்த பார்டருக்கு தாண்டி போயிட்டாலோ இதுன்ட்டாலோ அவங்க வந்துக்கிட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேருக்கு வந்திருக்காங்க பாருங்கள். அவங்களோட வேலை எவ்வளோ டஃப்பாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆளே இல்லை, ஆனால் ஒரு ஆள் கூட இல்லை பீச்சில். ஆனால் 8 பேர் அவங்களோட டியூட்டியை பார்க்குறதுக்காக காலையில் வந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், கடல் பக்கத்துலேயும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் அபுதாபி. இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ குளிராக இருக்குது. செம்ம குளிர். ஆனால் அதில் கோந்து தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க. முழுமையாக வாங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம லெஜெண்டரி டிஸ்கவரி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழுமையாக இந்த வீடியோ பார்ப்போம். நான் வந்தது வேறு ஒரு நோக்கம், ஆனால் அது நடக்குதா இல்லைன்னு தெரியலை. பட் இருந்தாலும் நம்ம மற்ற விஷயங்களை பார்ப்போமே. இந்த ஏரியா சைடில் தான் அதிகமான அந்த விளையாட்டு சம்மந்தமானது இருக்குது. பெரிய பெரிய கேஃப்டேரியா அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. செம்ம கூதை. ஆனால் கடல் ஓரம் இல்லை, சொல்லவே தேவையில்லை. செம்ம காற்று.
உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். அந்த மரங்கள் எப்படி ஆடுது, செம்ம சில்லுண்டு இருக்குது. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதுதான் புளிய மரம் வச்சுருக்காங்க. அத்திப்பழம் ஏகப்பட்டது இருக்குது. அதுபோல் ஆலிவ் காய் ஏகப்பட்ட மரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஆலிவ் காய். என்னடா உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லி கேட்டேன்னாக்கா, ஏகப்பட்ட இடத்த நான் இது மாதிரி விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அற்புதமான ஒரு காலை பொழுது பாருங்கள். குருவி சத்தத்தை பாருங்கள். கடலோரம் தான், குருவி சத்தத்தை பாருங்கள். மாஷா அல்லாஹ். மர்சானா, இந்த ஏரியாவுக்கு பேர் மர்சானா. பாருங்க, நைட்டில் வந்தால் இது வேறு லெவலில் இருக்கும். லைட்டிங் அது இதுண்டு. இங்கே பாருங்கள், கடலில் குப்பையை போட்டு சேர்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இது வச்சுருக்காங்க. தீம் குருவி சத்தம், கடுமையான குருவி சத்தமாக இருக்குது. விளாட்றதுக்கு இதில் வந்து நம்ம ஒரு 7-8 கிலோமீட்டர் நடக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், விளாட்டு ஏரியா. ஓ செம்ம கூதை. ஹாய். ஓ லைட்டாக ஒரு மியூசிக்கையும் போட்டு நல்லா ஒரு வைப்பாக இருக்குது. மார்னிங்கில் இது போல் இடத்துக்கு வந்தவங்களே மனசு ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஹா, அவுட்டோர் ஜிம். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த ஜிம்மு டெய்லியும் விளாண்டோம்னாக்கா 70 வயசில் நம்ம வந்துக்கிட்டு 30 வயசு மாதிரி அப்படியே இளமையாகவே இருக்க முடியும். இங்கே பாருங்க, இதில் போட்டிங் வச்சுருக்காங்க. வாக்கிங் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான இடம், வேறு லெவலில் இருக்கும். நைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல லைட்டிங் இதெல்லாம் போட்டு ஏகப்பட்ட சாப்பாடு கடையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எக்ஸ்பென்சிவ் வந்துக்கிட்டு இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு இங்கே வெளியெல்லாம் வந்துட்டாக்கா அது மாதிரி விஷயம்லாம் பார்க்காம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ட்ரெயின், இந்த ஒரு கோச் வந்து எப்போதுமே ஒரு அற்புதம் தான். இந்த கோச் செம்ம காத்தானா. போட்டிங் வச்சுருக்காங்க. போட்டிங் இருக்குது. இதில் பல விதமான போட்டிங் வச்சுருக்காங்க. பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது. பரிசல் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. நான் வரும்போது ஒன்றுமே கிடையாது. இது என்னடா பண்ண போகிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இது என்னடா வேறு லெவலில் இருக்குது. அப்பா உண்மையில் கண்டிப்பாக இது வந்து வாரத்தில் 2 தடவை வச்சு இது போல் இடத்துல வந்துக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக கோந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு போனோம்னாக்கா அதை போல் ஒரு அற்புதம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னே இதெல்லாம் கிடையாது. இதுதான் ஹுதைராத் ஐலாண்டு. சால்ட் அண்ட் பெப்பர் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா?
அங்கங்கே சில கல்லுகள் இதெல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுமாரினா என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. காற்றும் நம்பவே முடியலை என்னால். அந்த அளவுக்கு இங்கே பாருங்க வாலிபால் விளாண்டுட்டுருக்கு ஒரு பெரிய கேங் வந்து. இந்த சைடில் வந்துக்கிட்டு அரபுக்காரவங்க பொதுவாகவே முழிக்கிறது லேட்டாகும். ஆனால் வெள்ளருமே வந்து முழித்து அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் தான் போட்டு நடக்குங்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப ஏர்லியாக வந்துட்டனோ அப்படின்னு ஒன்றும் புரியலை. இதெல்லாம் இதுதான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. இந்த இடத்துல தான் ஸ்போர்ட்ஸ் நடக்க போகுது. ட்ராகன் ட்ராகன் சீரியஸ். So this is the place they are preparing for the dragon this festival. This is second season. Dragon boat Hudayriyat dragon boat race series 2. So you can see there Hudayriyat, right? Very nice view. People are gathering already started for many activities and the people are having fun. Very good. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அற்புதமாக இருக்குது. You can see here ரொம்ப அற்புதமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவே வந்துக்கிட்டு செம்ம வைப்பாக இருக்குது. லைட் மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த மியூசிக்கோட அவங்க பண்ணும்போது அதுவே வேறு லெவலில் தான் இருக்குது. அற்புதமான இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் அது வரைக்கும் நம்ம வந்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நம்ம இந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எல்லாம் டென்ட்டு போட்டு ஸோ பாதாம் மரம் கோணப்புளியங்காய் இதுதான் இன்றைக்கி நடக்க போகிற ரேஸ். இந்த ஏரியாவில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தீம் இருக்கும். அதில் விதவிதமான படங்கள் வரைஞ்சிருக்காங்க. அதான் ரொம்ப எனக்கு அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. படங்கள்னால் வேறு லெவலில் படங்கள். இது குழந்தைகள் வளர்கிறதுக்காக உள்ள ஒரு இடம். இதெல்லாம் பெய்டு, சில இதெல்லாம் பெய்டு, சில இது வந்து ஃப்ரீ இருக்குது. டாய்லெட் இதெல்லாம் கவலையே இல்லை. ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. காற்றுக்கு பஞ்சமே இல்லை. ஹியர் ஃப்ரம் யூ அல்மார்சா வெரி குட். ஐ கேன் கிவ் 10 out of 10. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஏரியா. லைட் மியூசிக் இப்படி இது மாதிரி ஏர்லி மார்னிங்கில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே போனால் பாருங்கள் வுட்டிலே பண்ணியிருக்காங்க. பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்துக்கிட்டு சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அது மாதிரி ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி கேமெல்லாம் விளாண்டோம்னாக்கா உடம்புல வந்து எல்லா பகுதியும் வேலை செய்யும் போது உடம்பு ஹெல்த்தியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருக்க முடியும். பற்றியெல்லாம் நான் என்ன சொன்னேன், படங்கள் ஆர்ட்டுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துல நான் பார்த்துருக்கேன். பல இடங்களில் ஆர்ட் வந்துக்கிட்டு வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சிட்டிங் கூட ரொம்ப அது மாதிரி தான். இதெல்லாம் வர்றாங்க. ஹாய். Or you are going to join? Yes. What time? 10 o'clock. 10 o'clock? Yes. Okay. So 10 o'clock. இது வந்து 10 மணிக்கு தான் பிக் டாய்ஸ். இது 10 மணிக்கு தான் இதை ஆரம்பிக்க போகிறாங்களாம்.
அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டே வந்துடலாம் போல இருக்குது. சரி என்னான்னு சொல்லி பார்ப்போம். இருந்த போதிலும் நான் இங்கே வந்தது நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. டெய்லி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டு அது மாதிரி இருந்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி இது மாதிரி இது எதுவும் ரொம்ப உண்மையிலேயே மனசுக்கு அப்படியே இதமாக இருக்குது. அற்புதமான மரங்கள், செடிகளை பாருங்கள். பத்து மணிக்கு தான் போட்டு இது ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் 7 மணிக்கு வந்தாங்கன்னு ஒன்றும் புரியலையே.